இன்றைக்கு வந்து ஒரு ஆள் கையை தூக்கி கொண்டு வந்து வழக்கு நடந்து கொண்டு கேட்க ஒரு ஆள் கையை தூக்கி கொண்டு வந்து பின்ன அவன் நின்றுது வெள்ளையும் போட்டுக்கொண்டு வந்து நின்றுச்சு. அப்ப ஜட்ஜ் கேட்டார், 2 நிமிஷம் மட்டும் கேளுங்க வழக்கு நடக்கும். நாங்கள் இவற்றை பிணையில இருந்து விளாத்திரம் உண்டு எனக்கு சும்மா மண்டைகளால போய். அப்ப நான் எங்கிட்ட லோயர்கிட்ட சொன்னேன், ஐயோ இப்ப திடீரென்று வழக்கு நடந்தோன்று கேட்க எழும்பி வந்து நாங்கள் இவற்றை இதுல இருந்து விட்ரோ பண்றோம்னு சொன்னா அடுத்தது மென்னர்ல நடக்கும், பரவாயில்ல விட்ரோ பண்றோம்னு நான் சொல்லிக்கல. எனக்கு பதறி போயிட்டு போறேன் சொல்லிக்க டிசைட் பண்ணி நான் திட்டமிட்ட மாதிரி செயல் பண்ணி கொண்டே இருக்கிறோம். பட் அதுல இடைக்குள்ள அவை வருவினம், அடி வேண்டுவினம், சூடு வேண்டுவினம். சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் கீழே போவேன், நெடுக நிமிந்து சுட்டு கொண்டே போகலாது, படாரண்டு ஸ்கொட் பண்ண வேண்டி இருக்கும், க்ரௌல் பண்ண வேண்டி இருக்கும். பட் அது நீட்டாக தான் போய்கொண்டிருக்கு. எங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது எலிமினேட் பண்ணுறதுக்கு. டெல்டா ஃபோர்ஸ் கேம் விளையாடிருப்பீங்க. டேஞ்சரஸான ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்றால் 2 இருந்தது. ஒன்று ரன் விக்ரமசிங்க, 2வது வந்து அனுரகுமார் திசாநாயக்க. ஃபேவரபிள் ஆப்ஷன்ன்றது வந்து சஜித் பிரேமதாச. 3 பேரும் சிங்களாக்கள். தமிழில் வேட்பாளர்கள் ஒரு நாள் ஜனாதிபதியாக வர வேண்டுமென்றது, சிங்கள மக்களுடைய மனசையும் வெல்ல வேண்டுமென்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த 3 பேரில் எலிமினேட் பண்ண வேண்டியதில் முக்கியமான ஆபத்தானால் வந்து அனுரகுமார் திசாநாயக்க. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக எலிமினேட் பண்ணினான். என்னென்றால் அது வந்து நான் போட்ட வேலைக்கெல்லாம் இந்திமா வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்தவா. கோகுலனோடு சேர்ந்து நான் இந்திமாண்ட நம்பர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுரவை எலிமினேட் பண்ணினான். ஏனென்றால் அனுர வந்து ஜனாதிபதி ஆகினால் நம்மளுக்கு சிக்கல். 2வது அனுர ஜனாதிபதி ஆகிற இடத்துல அவர் திருப்பி டீல் அடிக்கத்தான் போவார். அப்படிக்கான விஷயம் எங்களுக்கு அதுக்கு இருக்கின்ற தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரப்படலாம். ஏனென்றால் தனி சிங்கள வாக்குகளால் வேண்டினான் ஒரு இருமா கொண்டு சிங்கள மமதை வந்து அவருக்கு வரலாம். இதே தான் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தினாங்க. ஸோ நாங்கள் அனுரவை எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது. எங்கண்ட ஒரு கொஞ்சம் பேர் வந்து விட போயிருந்தவர் அனுரவைக்கு. ஏனென்றால் ஊழல்களுக்கு எதிரான ஜனாதிபதி என்ற பேரில் இம்பாசிபிள். ஏனென்றால் அவர் எத்தனை ஃபைலை தூக்கி நடந்தாலும் அவருக்கு வந்து திடமான பொருளாதார கொள்கையும் இல்லை, ஒரு திடமான மருத்துவ கொள்கையும் இல்லை. பட் அவர் வந்தால் அவரை ஜனாதிபதியாக விட மாட்டாங்க, எப்படியோ போடுவாங்க. அல்லது ஒரு மீண்டும் ஒரு 88ஆம் ஆண்டு ஒரு பட்டலாந்து படுகொலை, பெட்லாண்டு மேர்டர்ன்னு சொல்கிறது, அது சம்மந்தப்பட்டவர் வந்து ரணில் அவர்கள் திருப்பி இருக்கா செய்வார்ன்றது ஒரு எதிர்பார்ப்போடு அவரை எலிமினேட் பண்ண வேண்டிய அவரை நீட்டாக எலிமினேட் பண்ணினான். அது பிறகு 2ஆக எலிமினேட் பண்ண வேண்டிய வந்து ரணிலை. அதோட ரணிலோட அவர்கிட்ட செக்ரட்டரி அடித்த எனக்கு ஹோல்ட் பண்ணி நான் ரெக்கார்டிங் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டலாம். அதுக்கு நான் போயில்லை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அவையே பிளான் பண்ணி எலிமினேட் பண்ணினேன். அடுத்தது எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது வந்து சஜித் ஐயா. எலிமினேட் பண்ண மெனம் கேட்கல. ஏனென்றால் அவர் எனக்கு கோல் பண்ணிட்டார். கோல் பண்ணி சொன்னவர் எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க இந்த கட்சிக்கு வான்னு சொல்லி. அவர்கிட்ட கட்சிக்கு போய் கேட்குற அளவில் தமிழ் எனக்கு இல்லையடாப்பா. அவரை எலிமினேட் பண்ணுற பிளானில் போகையில் அவர் வந்து கேட்டதுக்கணங்க நான் போனது உண்மை. பட் எனக்கு எலிமினேட் பண்ணுற ஒரு ஐடியாவும் பிறகுதான் வந்தது. ஏனென்றால் இவரும் வந்து முஸ்லீம்களோட கூட போயிருந்து கொண்டு ஒரு தமிழாக்களும் சப்போர்ட் இல்லைன்னு அவர் நினைச்சார். அதோட பெரும்பான்மை இப்போ இருக்கிற முஸ்லீம் 2வது அறுதி பெரும்பான்மை, நாங்கள் 3வது பெரும்பான்மையார்கள். அதால் முஸ்லீமை நான் பிள்ளை சொல்லல. பட் இவர் வந்து அந்த முஸ்லீம் தமிழை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கே ஆடிக்கொண்டிருக்கேன். எனக்கு கோவம் வந்தது. ஸோ இப்போ 3 பேருக்கும் போட்டாச்சு. நாமல் பேபிக்கும் ஹோல்ட் பண்ணினான். நாமல் பேபின்ற ஒருங்கிணைப்பாளர் வந்து எனக்கு நம்பர் தந்திருந்தவர். நாமல்ட பக்கம் எனக்கு தொடர்புகள் இருக்குது கணக்கு. நான் படித்த இடங்கள்லேருந்து நாமல் பேபிக்கு கோல் பண்ணினா நாமல் பேபி மாட்டினா நாமல் பேபிக்கும் போட்டிருப்போம். ஸோ இப்போ நாங்கள் கனகாலத்துக்கு முன்னமே திட்டமிட்டபடி நான் எனக்கண்டு ஒரு அரசியலை செய்கிறதுக்காக வச்ச பொறிக்குள்ள 3 பேரும் மாட்டினா என்ன. சில பேருக்கு ட்ரீ ஸ்டாண்டிலேருந்து போட்டிருக்கேன், சில பேருக்கு வந்து புதச்சி வச்சு போட்டிருக்கேன், சில பேருக்கு வந்து கிட்ட போய் போட்டு வந்திருக்கேன். பட் போடணும்னு நினச்சது போட்டாச்சு 3 பேருக்கும். அது 3 பேரும் எங்களோட ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் யாருக்கு வாக்கு போட சொல்லி எங்கள் தமிழ் மக்களை கேட்ப நினைக்கிறீங்க. என்னுடைய மனதில் என்னதில் இருந்தது, என்னுடைய டார்கெட் என்னவாக இருந்தது, 20 கோடி என்று கதைச்சாக்கள் ஓடி ஒழிச்சிட்டானுங்க. இப்போ என்னுடைய வாக்கு யாருக்கண்டு நிற்கிறீர்கள்? தமிழ் வேட்பாளர் அரியநேந்திரன் அன்னைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வாக்கு இருக்குது. நான் போய் போட்டுட்டு வருவேன். பாவன்னா அரியநேந்திரன் அவர்களுக்கு. சங்கண்டா சங்கு, உண்மையான சங்கெடுத்து ஊதினவன் வேறு யாரும் இல்லை, ராமன். சரிதானே? அது மகாபாரதத்தில் ஊதினவன் கிருஷ்ணன். அவர்களுடைய அறிவுரையின்படி நான் அதை திட்டமிட்டு இணக்கையான பாணியில் செய்தேன். இப்போ எடுத்து ஊதுங்க ஒரு பெரிய சங்கா. அது வந்து இலங்கையில் இல்லை,
உலகம் முள்ளாக கேட்கணும். ஒருத்தரும் ஒரு ஓட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஓட் மிஸ் பண்ணினா கூட ஒரு ஓட்டை ரணிலுக்கு போட்டாலும், ஒரு ஓட்டை கொண்டு போய் ஏகேடிக்கு போட்டாலும், ஒரு ஓட்டை கொண்டு சஜித்துக்கு போட்டு நாங்கள் தமிழர் இல்லைன்றதை நிரூபிச்சிருக்கோம். அப்போ சில பேர் கேட்பினோம், அண்ணா நீங்கள் முதல் தொடக்கத்தில் பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொன்ன நீங்கள் தானே, இப்போ என்னண்டு அப்போ அரசியல் இது? நான் மருத்துவம் செய்யலை. நான் மருத்துவம் செய்கிறேன்னா நேராக பொது வேட்பாளர் எழுதிவிட்டு போயிருப்பேன். சரிதானே? அப்போ உடனே அந்த நேரம் இருந்த ரணில்தாக்கள் துள்ளி குவிச்சிருப்பினோம், அந்த நேரம் இருந்த சஜித்தாக்கள் துள்ளி குவிச்சிருப்பினோம். இப்போ கூப்பிட்டு பிடரியை பற்றி போட்டு விட்டுருக்கு. இனி ஒருத்தருமே கதைக்க மாட்டேன். என்னுடைய வாக்கு என்னுடைய தமிழ் பொது வேட்பாளர்கள் அரியநேந்திரம் அன்னைக்கு அவரோட யார் நிற்கணும்ன்றது நான் கருத்தில் எடுக்கல. அவர் சுயலாபத்தில் நின்றாலும் அவை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வடிவா ஒரு சமௌண்ட் ஊதி அனுப்புவோம். நீங்கள் கட்டாயம் இந்த முறை உங்களுடைய வாக்கு அரியநேந்திரன் அன்னைக்கு மட்டும்தான் போடணும். சங்கு தெரியாம நீங்கள் மாறி போட்டு வந்தா தமிழினத்துக்கே சங்கு ஊதுப்படும். மேக்சிமம் செஞ்சுஜாண்ட ஹனவர் சுதன் மரியராஜன் சொல்றது அவர் காலமாயிட்டார்னு சொல்லி நேற்றிரவு நினைக்கிறேன் 2-3 மணி அப்படி பின்னேரம் 5:30 போல அரளிக்கொட்டை சாப்பிட்ருக்கார். அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது 7-8 மணி வரும். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னான், போகல. அரளிக்கொட்டை சாப்பிட்றதுன்றது ஒரு 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 டிப்ரெஷன் உண்டு. இதில் கன்சல்ட் மாதிரி பார்ப்பீங்க. இதில் அதுன்ற ஒரு கடைசி கட்டம். அது வந்து அதுக்குரிய இதுகளையும் நாங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். முக்கியமாக வந்து ஒரு ஒரு சிந்துஜாண்ட மரணத்தை தேடி நான் போய் அதை கடைசியாக செந்தூரன் மாதிரியாக்கள் வந்து ஒரு அரசியலாக்கி கவர்னர்ல இருந்து எல்லாருமே அதை அரசியலாக்கி எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. நான் அதுக்கப்புறம் இதால தான் நான் அந்த வழக்குகள்ல இருந்து நான் விடுபடுறேன்னு சொல்லி விளாத்தி. நான் என்ன சொன்னாலும் இவ வந்து சிவகரனாக்கள் இப்போ ஒரு 2வது கொலை நீதியை தேடி போன ஒரு குடும்பத்தின் அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளையை அனாதியாக்கி விட்டுருக்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் வவுனியாலையும் போய் நிற்கணும் பேர் கத்திக்கொண்டு எனக்கு சொல்ல தெரியல. இதால் எந்த கையால் நடந்த ஏதாவது பிள்ளை இருந்தால் என்ன மன்னிக்கணும். சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன், நான் வந்து மன்னாருக்கு போகாம விட்டிருந்தால் இந்த தகப்பனுக்கு இப்படி ஒன்று நடக்காமல் விட்டிருக்குமோ என்று யோசிக்க சரியான மனக்கவலையாக இருக்குது. நான் மன்னாருக்கு போனதை அது நான் ஒருத்தருக்கும் சொல்லாமல் போய் இரவு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து வழக்கு போட வழிக்கிட்டதை வந்து சிவரணாக்கள் எனக்கு சொல்ல தெரியல. சில பல சட்டத்தரணிகள் என்று சொல்லலாம். இது அப்படியே எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கு மேலே எங்கள் கதைக்க விருப்பம் இல்லை. ஆயுத போராட்டத்தால நாங்கள் வெல்ல இயலாது. அது வந்து நாங்கள் உலகத்தை எதிர்த்து வெல்ல இயலாது. உங்களுக்கு திறங்கு தானே. அந்த நேரத்திலேயே நாங்கள் மூளையை பாவிச்சிருந்தோம். அண்ணன் பாலசிங்க சொன்ன மாதிரி மூளையை பாவிச்சிருந்தா நாங்கள் இப்படியாவது என்ன செய்திருக்கலாம் சொன்னா இப்ப மூளையை பாவிப்போம். தமிழருக்கு எங்கட தமிழ் ஆக்களுக்கு வந்து நாங்கள் சிங்களவர்களுக்கு நிகரான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு சிங்களவருக்கும் விருப்பம். சிங்களவர் ஒரு நாளும் சொல்லல உங்களுக்கு உரிமை தரலாம். அதை சொல்றது அரசியல்வாதி 1-2 பேர் தான் சொல்றது தங்களோட நிலைப்பாட்டுக்காது. ஒவ்வொரு சிங்களவரோடையும் பழகி அதுக்கப்புறம் நீ தமிழ் ஏரியாவுக்கு பெற மாட்டேன். என்ன ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 லைக் 20 லைக் தான் பெறுவான். ஏதோ பேசி எழுதுறாண்டு 2009 பிறகு நான் யோசனை யாருக்கு போட்டேன் என்ன யோசனை வந்து அதுதான் உண்மை. 2024 வரைக்கும் நான் இது வரைக்கும் ஒரு நாளுமே ஓட்டிங் போட்டதில்லை. எனக்கு பிடிக்காது. அதாவது போட்டு பிரியோசனை இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு தப்பாவே. அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில். இது எங்களுக்கு நிறைய வெற்றிடம் ஒன்று இருக்கு. வாக்கு இருந்தது, வாக்குச்சீட்டு இருந்தா யாராவது போட்டா நான் எவ்வளவு 20 கோடி ஆகிச்சிருக்கான் சொல்றதுக்கு. அந்த 20 கோடி வேண்டி தரேன் நானே சேர்த்துட்டு. அது எங்களுக்கு தேவை இல்லை. எங்களுக்கு தேவை எப்படியான ஆளுமையான ஆட்கள் தேவை. இருந்தாலும் வந்து உங்களோட அரசியல் நகர்வு எங்களுக்கு அது ஒரு நன்றி. நான் மற்ற அடிக்க ஓகே கயந்தன் வணக்கம். தயவு செய்து அர்ஜுனா எங்கட மனிதன் எங்களுக்கு தேவை. அவர் எங்களுடைய மக்களுடைய விடுதலையின் இருப்புக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். அவர் மீது அவதூறு பரப்புவதற்கோ அல்லது தனிநபர் தாக்குதல் நடத்துவதற்கோ கெட்ட வார்த்தை பயன்படுத்துவதற்கோ ஒருபோது நான் அழைக்க மாட்டேன். இந்த குலாம் அனுமதி அளிக்காது. 15 வருடங்களாக இருந்த வெற்றிடத்தை இல்ல என்னண்டா அவைய கேட்க விடுங்க. தூசணம் பேசாம அடிடா அப்படியாண்டு கத்தாம உன்ன கொள்ளுவரண்டு கத்தாத வரைக்கும் சொல்றது எவில் ரைடிங்னு சொல்லி. அதாவது வந்து நாங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்ல என்ன செய்ய வேண்டாம், ஒரு 50 பேர் இருந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ண போறோம்னு வைங்குவேன். ஒரு ஆள்கிட்ட சொல்றது எல்லாரும் கதைக்கிறதுக்கும் ஒப்போசிட்டா கதையாண்டு. உதாரணத்துக்கு 49 பேர் சொன்னால் நாங்கள் மாம்பழம் வேணும், ஒரு ஆள் மட்டும் எழுத சொல்லுவார் இல்லை எங்களுக்கு பிலாப்பழம் வேணுமெண்டு. அப்ப நாங்கள் பேருந்து யோசிப்போம், ஏன் பிலாப்பழம் வேண்டக்கூடாது, ஏன் மாம்பழம் வேண்டணும் சொல்றது எவில் ரைடிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங்ல. அப்ப இப்படியா நாக்களை விடுங்கோ கதைக்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும் அவ என்ன யோசிக்கணும் வந்து. ஆனா சில பேரை பார்க்கவே தெரியும் பழைய கதையில கதைக்கிறது, சார்ஜரி ஹாஸ்பிட்டல பற்றி கதைக்கிறது. அது அப்படியே கதைச்சேன்னா நானே சொல்லுவேன், இதுக்கு நான் பய சொல்ல மாட்டேன், அப்படி உடனே தூக்கி விடுவோம்.
வணக்கம் கயந்தன், பேசுங்க அண்ணா. வணக்கம் வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓம் சார். என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து கட்டாயம் முக்கியமா கொண்டு வருது. இன்றைக்கு ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு கட்சி வந்து ஜனாதிபதி தேர்தல் வந்து புறக்கணிங்க, நீங்க ஓட் போட வேணாம்னு சொல்றாங்க. அடுத்த நேரம் தமிழ் கூட்டமைப்புக்காரர் வந்து சைக்கிள் வந்து இவர் ரெண்டு பேரும் என்ன கஜேந்திரனும் சுவாஸ் வந்து கேன்சர் நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை இல்லையோ? விலங்கு யாருன்னா ஒரு ஆளுக்கு சைக்கிள் கொடுப்பாங்க. இல்ல பேர் கஜேந்திரகுமாரும் ஜிஜி பொன்னம்பலத்தின் பேர் சொல்லுவார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அடுத்த கஜேந்திரன் என்பியும் ரெண்டு பேரும். அது வந்து முட்டாள்தனம். அவர்கள்தான் இப்ப இந்த சைக்கிள் இந்த இதை வந்து வேணும் இப்ப புறக்கணிப்பு. சொல்லுங்க. ஓமா இப்ப ரெண்டு பேரும் அவங்கட கட்சி தான் இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல புறக்கணிங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல எங்க விக்னேஸ்வரன் ஐயா வந்து ஒரு ஆளை கொண்டு கூட்டி வந்து வச்சிருக்கிறார். அதைக்கும் சில புலம்பெயர்ந்த அமைப்புகள் நீங்க அங்க தமிழ் உணர்வுகளுக்கு சொல்றாங்கன்னா அங்க அவருக்கு நீங்க ஐநூறுக்கு வாக்களிங்கன்ற மாதிரி. ஆனா அது பிரியோசனம் இல்ல, ஒரு டம்மி பேசன்னு தான் நான் நினைக்கின்றேன். அப்ப எனக்கு இன்னொரு கேள்விக்கு நீங்க இதுக்கு ஒரு கிளியரா ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுங்க சார். சொல்லுங்க, கட்டாயம் கேளுங்க. இந்த தேர்தலில் வந்து இதுக்கு நான் சொல்றேன் என்னென்றால், இந்த தமிழ் இப்போ 3 விஷயம் கேட்டுக்கிறீங்க. வந்து இவர் கயேந்திர மாராக்கள் வந்து சொல்லியிருக்கணும் நாங்கள் அரசியலை புறக்கணிப்போம், இந்த தேர்தலை புறக்கணிப்போம். என்னென்றா லெனின் இப்போ இதுதான் அரசியல் செய்ய தெரியாதாக்கள் செய்கிற அரசியல். இப்போ நான் அரசியல் வந்து படிக்க தொடங்கி இந்த ஜெயிலுக்கு 5 நாள் 3 புத்தகத்தை 2 தினம் திருப்பி வாய்ச்சினான். அதை விட ஜெயிலுக்கு வந்து அந்த 8ஆம் தேதி வெளியால் வந்த அப்புறம் 7ஆம் தேதி வெளியாக வந்த அப்புறம் இன்றைக்கு 24ஆம் தேதி நான் இதுக்குள்ள படிச்சு கொண்டே என்ன நுழைச்சு சொல்கிறேன். லெனின் புத்தகம் வாசிச்சுனா அந்த புத்தகத்தில் கிடக்குது, நீ எந்த அரசியலை கையில் எடுக்காம வர்றியோ அதே அரசியலால நீ தோத்த அரசியலால அது நீ ஆளப்படுவாய் என்று. உதாரணத்துக்கு நான் சும்மா பேசுவோம், நாங்கள் இப்போ இந்த ஓட்டு ஒன்றுமே போடாம அனுரகுமார திசாநாயக்க வந்துட்டாருன்னு வைப்போமே, அவர் வந்து தனி சிங்கள ஓட்டில் தான் பெற போறார். ஏன் டோட்டல் பாப்புலேஷன்ஸ் வந்து அதாவது வந்து தமிழ் மக்கள் எவ்வளோ வாக்களித்திருக்கணும்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று வரும். சரி ஒரு 20 வீதமானாக்கள் தான் வாக்களித்திருக்கமென்று வையுங்குவேன். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னு சொன்னா, தமிழன் இந்த நாட்டுக்கே தேவையில்லை, தமிழன் இல்லாமல் நான் ஜனாதிபதி ஆக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே தமிழர்களை இந்த நாட்டிலேருந்து திலத்தோணும்னு சொல்லுவார். அப்பத்தான் எங்களுக்கு விளங்கும், ஓஹோ நாங்கள் பிள்ளையா விட்டுட்டோம், அந்த நேரம் ஓட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, வேறு ஒரு நோமலால் வந்திருக்கும், வந்திருந்தா நோமலாவது காய்ச்சிருப்பாரு. பேர்ந்து அவர் என்ன செய்வினம், எங்களோட தமிழர் வடக்கு கிழக்கு எங்கண்ட இல்லையண்டு வினம், எல்லா இடமே கோயில் புத்த விகாரைகளை கட்டுவினம், எல்லா இடமே இல்லை அழிக்கிற இன அழிப்புக்குரிய வேலையெல்லாம் செய்வினம், கஞ்சா கடத்துல தரமா வரும். அதால அரசியல் தெரியாம அரசியல் செய்யற இந்த 2 பேரையும் மக்கள் கட்டாயம் இருக்கணும். ஏனென்றா எப்பவுமே அண்ணன் நாங்கள் நடக்கிற அரசியலை வந்து உன்னிப்பாக அவதானிச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நான் விழாலும் அரசியல் செய்யலை, பட் செய்யணும்னு செய்தால் நான் செய்வேன் அதை வடிவா. இப்போ நாங்கள் ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவரோட நெகோஷியேட் பண்ணி நான் அதான் பொதுமக்களிடையே கருத்து கேட்டு கடிதம் வரைஞ்சி அதை வச்சிருக்கேன் ஃபேஸ்புக்கில். அதை பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணுற மாதிரி தான் என் வேலை. அதில் சிக்னேச்சர் போட்டுருக்கேன், கேட்காதீங்க சிக்னேச்சர் இருக்காண்டு, அது எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். இப்போ நான் அந்த கடிதத்தை கொண்டு கதைச்சிட்டேன்னா நெகோஷியேட் பண்ணி நாங்கள் நெகோஷியேட் பண்ணுற ஒரு ஜனாதிபதிக்கு நாங்கள் ஓட்டை போட்டு அவர் வின் பண்ணிட்டு இருந்து வச்சிங்கன்னா அவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோமே, நீ இப்போ அவன் வந்து உண்மையாக இருப்பினோம்னு நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் அவைக்கு தெரியும் அந்த கடைசி நேரம் சொட்டு ஓட்டால் தான் பாஸ் பண்ணினேன். அப்போ நாங்கள் சாகும் ஃபுல்லாக அவைக்கு ஒரு கரை ஒன்றை ஏற்படுத்துவோம், நாங்கள் உங்களுக்கு ஓட் பண்ணினாங்க, நீங்கள் வின் பண்ணி நீங்கள் எங்களை போய் எதிராக பார்க்குறீங்கன்னு சொல்லி அப்போ கூட எங்களுக்கு லாபம். திருப்பியும் போய் நாங்கள் எங்கிட்ட தமிழ் அரசியலை செய்வோம், தமிழ் முஸ்லீம் அரசியலை செய்வோம். திருப்பியும் எங்கிட்ட பாராளுமன்ற தேர்தல் ஒரு 15 பேரோட போவோம். அப்போ இவன் வருவினம் இல்லை நாங்கள் இந்த முறை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.